ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். SIR குறித்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்து நம்முடைய மாநில முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. பாஜக எப்படியாவது திமுகவை தோற்கடித்து விட வேண்டும் என்கிற ஒரு உறுதியோடு, அந்த வெறியோடு இந்த SIR மூலமாக பல விஷயங்களை திமுக எதிராக செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது, மாநில தேர்தல் அதிகாரிகளை வைத்து, மாநில அரசு அதிகாரிகளை வைத்து தானே இந்த SIRலாம் பண்றாங்க. அப்புறம் திமுக எதுக்கு பயப்படணும்னு கேட்கறாங்க. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய பணியை அவர்கள் பார்க்க துவங்கிவிட்டார்களோ அப்போதிலிருந்தே அவர்கள் மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்பது போல பேசியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அதாவது மாநில அரசு அதிகாரிகள் தேர்தல் பணியினை கவனிக்க துவங்கிவிட்டால் அவர்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வரமாட்டார்கள் என்ற ரீதியில பேசுறார். ஆனால் இதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்க தீர்மானம் போடுறாங்க. திமுகவோட தீர்மானம் என்ன மாதிரி சொல்லுது? மாநில அரசு அதிகாரிகள், தேர்தல் ஆணையம், காவல்துறை அதிகாரிகள் இவர்களோடு கூட்டணி வைத்து அதிமுக திமுகவை தோற்கடிக்க பார்த்தது அப்படின்னு சொல்றார். அதாவது அவர் எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது மாநில அரசு அதிகாரிகள் எல்லாம் அன்றைய ஆளுங்கட்சிக்கு உதவி செஞ்சுன்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு மாநில அரசு அதிகாரிகள் எல்லாம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருன்ற மாதிரி பேசுறாரு. இதுல இருந்து இந்த இரட்டை வேடம் புரிகிறதா இல்லையா என்பதுதான் நம்முடைய கேள்வி. இதுல மிக முக்கியமாக அவர் சொல்வது, SIR மூலமாக பாஜக எப்படியாவது திமுகவை தடுத்து விட. ஆமாம், பாஜக திமுகவை தடுத்து விடும் என்று துடிக்கிறது, உண்மைதான். திமுக 2026ல மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் நாம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். SIR குறித்து பீகார்ல பல்வேறு பிரச்சனைகளை ராகுல் காந்தி உட்பட, மு.க. ஸ்டாலின் உட்பட, தேஜஸ்வி யாதவ் உட்பட எல்லாரும் சொன்னாங்க, SIR வந்துருச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும், ஒரு பெரிய அளவுல அங்க தேர்தலில் முறைகேடுகள் நடக்கும்லாம் சொன்னாங்க. ஆனால் SIR அப்படின்ற நடவடிக்கை நடந்து முடிந்த பின்னர் பல லட்சக்கணக்கான அரசியல் முகவர்கள் அங்கே கலந்து கொண்ட பின்னாலும் கூட எல்லா அரசியல் கட்சிகளும் வெளிப்படையாக இந்த SIR நடவடிக்கையில் ஈடுபட்டு, SIR நடவடிக்கை முடிந்த பின்னர் SIR சரியில்லை என்கிற அந்த இறுதி பட்டியலில் சரியில்லை என்றோ அல்லது அதற்கான மேல்முறையீடோ செய்யப்படவில்லை. அதே SIR நடந்து முடிந்த பிறகு பீகார்ல முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பின்னர் அந்த முதல் கட்ட வாக்குப்பதிவினுடைய மறுநாள் ஆய்வு செய்ததுல, எதற்காக ஆய்வு செய்வாங்கன்னா, எங்கேயாவது தேர்தல் முறைகேடு நடந்துச்சா இல்லையா, எங்கேயாவது பிரச்சனைகள் நடந்துச்சா, வாக்காளர் பட்டியலில் குழப்பங்கள் ஏற்பட்டதா, அப்படி நடந்தால் மறு வாக்குப்பதிவு அந்தந்த வாக்கு சாவடிகள் நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஆய்வு நடத்துவாங்க. அப்படி நடத்தப்பட்டதுல பல ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளை, வாக்குச்சாவடி முகவர்களை வைத்து நடத்திய ஆய்வில் எந்த விதமான எதிர்ப்புமோ அல்லது எந்த விதமான மேல்முறையீடோ இல்லை என்பது மிக தெளிவாக இந்த SIR மூலமாக பீகார்ல முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் இப்படி சொல்றாங்கன்னா ஒரே ஒரு காரணம், SIR இறந்து போன நபர்கள், போலி வாக்காளர்கள் அனைவரையும் அகற்றிவிட்டு உண்மையான ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய எலிஜிபிள் ஓட்டர்ஸ், தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிப்பார்கள் என்பதை உறுதி செய்யும். அப்படி உறுதி செய்துவிட்டால் திமுக தோற்றுவிடும் என்கிற பயத்துல, அச்சத்துல, ஐயத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இதற்கு SIRக்கு எதிராக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். SIR மிக சிறப்பாக நடைபெறும், தேர்தல் சிறப்பாக தமிழகத்தில் நடைபெறும். திமுக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்து எதிர்க்கட்சியாக பணியாற்ற வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது.